இங்கே பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து ராடு. மேலே இருக்க இந்த பீட்ஸுக்கெலாம் பேர் வந்து அப்பர் பீட்ஸ். கீழே இருக்கு இல்லையா, இந்த பீட்ஸுக்கு ஃபுல்லாக லோயர் பீட்ஸ். நடுவில் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். அதாவது இங்கே இந்த சைடு வந்து இங்கே ஒரு 2 பாயிண்ட்டு, இந்த சைடு இங்கே 2 பாயிண்ட் இருக்கும். நடுவில் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஹோம் பாயிண்ட்டு. நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் அபாக்கஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹோம் பாயிண்டில் தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். நடுவில் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து சென்டர் பார். ஆக்சுவலாக சென்டர் பாரோட பீட்ஸ் ஒட்டினா மட்டும்தான் அதுக்கு வேல்யூ இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை பீட்ஸ் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இப்படி தள்ளி இருந்தால் கூட அந்த பீட்ஸோட வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கப்படாது. ஸோ சென்டர் பாரை ஒட்டி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து வேல்யூ இருக்குதுன்னு அர்த்தம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே இருக்க பீட்ஸுக்கெலாம் பேர் வந்து அப்பர் பீட்ஸ். அப்பர் பீட்டில் ஒவ்வொரு பீட்டுக்கும் வேல்யூ வந்து 5. கீழே இருக்க பீட்ஸுக்கு பேர் வந்து லோயர் பீட்ஸ். லோயர் பீட்டில் ஒவ்வொரு பீட்டோட வேல்யூ 1. ஸோ நான் லோயர் பீட்டில் ஒரு பீட்டை மேலே கொண்டு போனேன் அப்படின்னா இப்போது இந்த ராடோட வேல்யூ எவ்வளோ 1. இதே இது நான் 2 பீட்டை இப்படி மேலே கொண்டு போனேன் அப்படின்னா இப்போ இதோட வேல்யூ 2. எக்ஸ்ட்ராவாக ஒரு பீட்டை மேலே கொண்டு போனேன் அப்படின்னா இதோட வேல்யூ 3. இப்போ இன்னொரு பீட்டை மேலே கொண்டு போனேன்னா 4. அப்பர் பீட்டில் ஒரு பீட்டோட வேல்யூ வந்து என்ன சொன்னேன் 5. ஸோ நான் அப்பர் பீட்டில் ஒரே ஒரு பீட்டை மட்டும் கீழே கொண்டு வந்தேனாலும் இந்த ராடோட வேல்யூ இப்போ எவ்வளோனா 5. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு என்னென்ன ஃபிங்கர்ஸ் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ வந்துட்டு லோயர் பீட்டில் நான் ஆட் 1 பண்ணுங்கன்னு சொன்னேன்னா எப்போவுமே லோயர் பீட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தம் ஃபிங்கர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் உங்ககிட்ட ஆட் 1 பண்ணுங்கன்னு சொன்னேன்னா தம் ஃபிங்கரை யூஸ் பண்ணி தான் மேலே கொண்டு போகணும். சப்போஸ் நான் ஆட் 2 பண்ணுங்கன்னு சொன்னேன்னா தம் ஃபிங்கரை வச்சு தான் மேலே கொண்டு போகணும். இப்போ நான் உங்களுக்கு மைனஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னா பாயிண்டிங் ஃபிங்கரை வச்சு கீழே கொண்டு வரணும். ஸோ லோயர் பீட்ஸில் ஆட் பண்ணுறதுக்கு தம் ஃபிங்கரை யூஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணுறதுக்கு பாயிண்டிங் ஃபிங்கரை யூஸ் பண்ணணும். அப்பர் பீட்டில் வந்து ஆட் பண்ணுறதுக்கும் பாயிண்டிங் ஃபிங்கர் தான், மைனஸ் பண்ணுறதுக்கும் பாயிண்டிங் ஃபிங்கர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு எப்படிலாம் பீட்ஸை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சப்போஸ் நான் உங்ககிட்ட ஆட் 1 பண்ணுங்கன்னு சொன்னேன்னா லோயர் பீட்ஸ்க்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு தம் ஃபிங்கரை வச்சு மேலே கொண்டு போகணும். இப்போ ஆட் 2 பண்ணுங்கன்னு சொன்னேன்னா அகைன் செட் 0 பண்ணிவிட்டு திரும்பி 2 பண்ணணும். இப்போ சப்போஸ் -2 பண்ணுங்கன்னு சொன்னேன்னா -2 பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் ஆட் 3. இப்போது -3. இப்போ 4 பீட்ஸை மேலே கொண்டு போயிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு -4. இதில் ஒரு பீட்டோட வேல்யூ வந்து 5. ஸோ இது வந்து எவ்வளோ 5. இப்போ நான் பண்ண போகிறது -5. இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. இப்போ ஆட் 6 எப்படி பண்ணணும்னா அப்பர் பீட்டோட அப்பர் பீட்டை ஆட் பண்ணுறதுக்கு பாயிண்டிங் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ பாயிண்டிங் ஃபிங்கரை அப்பர் பீட் மேலே வச்சுக்கணும். இதில் ஆட் பண்ணுறதுக்கு தம் ஃபிங்கரை யூஸ் பண்ணணும். ஸோ ஆட் 6ன்றப்போ மேலே இருக்கிறதுல ஒரு பீட்டும் கீழே இருக்கிறதுல ஒரு பீட்டும். ஸோ ஆட் 6னா இந்த மாதிரி பண்ணணும். -6 யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த 2 ஃபிங்கரையும் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். அதே மாதிரி ஆட் 7 பண்ணும்போதும் இந்த 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணணும். -7 பண்ணும்போதும் இந்த 2 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணணும். ஆட் 8, இது -8. ஆட் 9, -9. அது மாதிரி இப்போ வந்து நம்ம பீட்ஸோட வேல்யூ எப்படி கவுண்ட் டவுன் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பீட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போது இதோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா 89ன்னு சொல்லக்கூடாது. இது வந்து 8, இது வந்து 9. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன் 89 சொல்லக்கூடாது அப்படின்னா நம்ம நம்பர்ஸ் வந்து போக போக பிக் பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ வந்து 431.6 அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே ஆட் 4316 அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபையாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம 60 அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது 16ன்னு கேட்கும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா இதை சொல்லும்போது 8, 9 அப்படி தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து வெறும் 4. இப்போது இது 45, இது 95. இப்போ நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து எவ்வளோ இப்போது 75. இதோட 3 பண்ணேன்னா 78. ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஒவ்வொரு ராடாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ராடில் 7 இருக்குது, செகண்ட் இருக்கிற ராடில் 8 இருக்குது. ஸோ இது வந்து ஆட் 7, 8, 7